இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். எங்களை சாட்சிகளாக்கும் தெய்வமே, பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே தூய் ஆவியின் அருட்கொடைகளால் நிரப்பப்பட்ட சீடர்கள் மது வாழ்வு தரும் தெய்வ வார்த்தைகளை உலகமெங்கும் அறிவிக்க முயன்றார்கள். அவர்களின் வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்கள் எழுந்தன. தலைமைச் சங்கம் என்பது மிகவும் பயமுறுத்தக்கூடியதாக முதலில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த பயம் நீங்கி துணிவு உண்டானது. என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவரை பற்றி அறிவிப்பேன். நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். இன்னும் அதிக நம்பிக்கையோடு தைரியமாய் ஆண்டவரை மக்களுக்கு கொடுப்போம். அவர் வாழ்வில் நடந்த மாபெரும் செயல்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மீண்டும் எங்களை தன் சாட்சிகளாய் அங்கீகரித்து வழிநடத்தி வரும் அன்பு தெய்வம். எத்தனை இறைப்பாடல்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் நாங்கள் அவரை அறிவிப்போம். ஏனெனில் நாங்கள் அவரின் சாட்சிகள். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சாட்சிகள். நீர் எங்கள் வாழ்வில் செய்த மாபெரும் காரியங்களை ஒரு விசை நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி கூறுகிறோம். நாங்களும் நன்றியுள்ள பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் உமக்கு சாட்சியுள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களை அனுதினமும் வழிநடத்தி அருளும் சுவாமி. ஆமேன்.